நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிரிப்சன் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு செல் ஆகிட்டு ஒரு பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக ஒரு விக் விட்டு நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 அதாவது 2320 டச் பண்ணிவிட்டு அகெயின் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 ரீச் பண்ணிவிட்டு டார்கெட் ப்ரைஸ் 2யுமே மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நல்லாவே நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும், சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் விஐபி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் தென் பர்சனல் கைடன்ஸ், அதாவது 1-to-1 உங்களுக்கு கால் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருவோம். என்னென்ன மெத்தட்ஸில் பண்ணணும், என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈவன் ஃபோன் கால்லே கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா நான் எந்த கால்ஸ் கொடுத்தாலும் அதோட டீட்டெயில்டு ரீசன் எதனால் பை ஆகுது செல் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் லேர்னும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் தென் கோல்டோட மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக இந்த ஷார்ட்ஸில் பார்த்துடலாம், இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த விஐபி சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஆக்டாஃபெக்ஸ் ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அசஸ் கிடச்சிரும். உங்களுக்கு ப்ரோக்கரேஜில் எதுவும் இஷ்யூ இருக்குது, டெபாசிட் ஆகலை, விட்ரா பண்ண முடியல, அதில் எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெலகிராம்லையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஃபோன் கால்லையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் கொடுத்து ஒரு ரொம்ப ஹையாகவே இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நமக்கு மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே மார்க்கெட் பூம் ஆனது இன்னும் வந்து ஒரு லாங் ரேலியாக ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்க தவிர நமக்கு எந்த ஃபால் எந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் கரெக்ஷன்லாம் இல்லை. பாருங்கள், ஒரு டே கேண்டில் இதெல்லாம் ஒரு கரெக்ஷனை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராப்பாக தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்க தவிர ஒரு ரீடெஸ்ட்டோ ரீபவுண்டோ எதுவுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ அடுத்து என்னாக போகுது, அடுத்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுக்குமா கரெக்ஷன் கொடுக்காதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டோட கரெக்ஷன் வந்து பெரும்பாலும் இருக்காது. ஸோ ரொம்ப லாங்காலாம் இருக்காது. இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது டே கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூவ்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த 2200 அப்படிங்கிற பிரேக் பண்ணுறதுக்கு முன்னகட்டி மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஒரு 150 பிப்ஸ் அப்படிங்கிறத மூவ்மெண்ட்டே கொடுக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மார்க்கெட் ஹையாக 2417 போயிருக்கு, அவர் லோவை பார்த்தோம் அப்படின்னா 2374. ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 ப்ளஸ் ஒரு 15 ஒரு 400 பிப்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜாக வித்தின் அ டேலே மூவ் ஆகுது. ஸோ ஸ்கேல்பர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் சரி, இது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஈவன் நம்ம கூட நிறையா கால்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பை லிமிட் அண்ட் தென் செல் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல, ஒரு ட்ரெண்ட் லைனோ ஒரு ப்ராப்பராக ட்ரா பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் இந்த வார அனலைசிஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, 2300 அப்படிங்கிற ஜோனில் இந்த இடத்துல ஒரு நல்லாவே ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளியராக தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 2300 அப்படிங்கிற ஒரு மெயின் ஜோன், இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது ரொம்ப சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு டெட்லைன் எண்டாக கூட நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டு ஃபாலே ஆனாலும் இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஃபால் ஆனாலும் ரெண்டாவது இதுக்கு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இங்கே வந்துட்டு ரீட்டர்ஸே மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த சப்போர்ட் லைனை நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 4 hourல பார்த்துடலாம். மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு 4 hour அனலைசிஸில் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு பேரலான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதோட சேனல் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லோவை பார்த்தோம் அப்படின்னா இதில் பிரேக் அவுட் கொடுத்தது 2303 அப்படிங்கிறது லோ.
ஸோ அடுத்தடுத்து கனெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேரலான நமக்கு அப் ட்ரெண்ட் லைன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதை பிரேக் பண்ணி, அதாவது 2373 பிரேக் பண்ணால் தான் நம்ம அந்த ஜோனை எதிர்பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோனே பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியாச்சு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணணும். முதல்ல ட்ரெண்ட் லைனோட சேர்ந்து இருக்கிற சப்போர்ட்டை ட்ராப் பண்ணிடலாம். பார்த்தோம் அப்படின்னா 2373 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஜோன். கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடம் அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2361. ஸோ அது அடுத்த ட்ரெண்ட் லைனில் இருக்க ஏரியா கிளியராக அதையும் இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அடுத்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம 2 சப்போர்ட்ஸாக எடுத்துட்டோம். ஸோ இதையும் பிரேக் பண்ணி மறு கீழே போச்சு அப்படின்னா 2344. ஸோ அதையும் நம்ம இதில் வந்து கிளியராக ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வச்சே சப்போர்ட் ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நார்மலாக சப்போர்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தபடியாக மார்க்கெட் எங்கே என்ன செக் பண்ண போகிறோன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேலே இந்த டச்சர் மேலே போனோம் அப்படின்னா நமக்கு முதல்ல ஹையாக இருக்கிறது வந்து 2397, 2400 கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போனாப்புல அப்படின்னா 2431 ஒரு ஆல் டைம் ஹையை எதிர்பார்க்கலாம். ஆல் டைம் ஹைக்கு மேலேயுமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறோம். பை ஆக போகுதா, செல் ஆக போகுதா என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். என்ன ரீசனால் பை ஆகுது, என்ன ரீசனால் செல் ஆக போகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் S1 2374 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் S1. ஸோ ரெண்டாவது சப்போர்ட் வந்து 2360, இது S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மூணாவது சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2345 42. ஸோ 2342 அப்படிங்கிறதே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் R1 இங்கே 2400. லாஸ்ட் வீக் மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ணி இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ அதுக்கு மேலே ஆல் டைம் ஹையாக இருக்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 இந்த இடத்துல. இதை R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. இது பேரலல் அப் ட்ரெண்ட் லைனு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். பேரலல் அப் ட்ரெண்ட் லைன் 4 ஹவரில். ஸோ ஓவரால் ட்ரெண்டே அப் ட்ரெண்ட்லாம் இருக்குது. 4 ஹவர்லேயும் சரி, டே கேண்ட்லேயும் சரி, மந்த்லிலையும் சரி. மந்த்லிலாம் நமக்கு நல்லாவே பிரேக் கொடுத்துருக்கான், மேலே வரைக்கும் நான் பிரேக் கொடுத்துருக்கான். ஸோ அதை டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். இப்போது இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பை ஆகும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரொஜெக்ஷன். என்ன அப்படின்னா இந்த இடத்துலேருந்தே பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி ஆகலாம். வார் வந்து டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா, சனி ஞாயிறில் வார் ஆச்சு அப்படின்னா மண்டே கேப் அப்பாக கூட ஓப்பன் ஆகிற சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு என்ட்ரி ஜோன் வந்து சப்போர்ட்டில் எடுக்கலாம். 2372 அப்படிங்கிறது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து லாங், இந்த இடத்துலேருந்து ஒரு லாங் எடுக்கலாம். ஸோ டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து 2400 வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 2431 அப்படிங்கிறத நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 2367 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நிறைய விக்ஸ் விழுந்திருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நிறைய வீடு ஹண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். அண்ட் தென் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இல்லை ரொம்பவே கீழே வச்சுக்கலாம்.
2360. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னா 2360 இருக்க வரைக்கும் நம்ம என்ட்ரியே எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 2350 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ இதுவுமே நமக்கு வந்து என்ட்ரி ஜோன் தான். இங்கேருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2360 2370 வரைக்கும் நம்மளோட என்ட்ரி ஜோன். ஸோ என்ட்ரி ஜோன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 2 ட்ரேட் அடிக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இது என்ட்ரி ஜோன். என்ட்ரி ஜோன் 2360 ஸோ அப்போது இது என்ட்ரி ஜோன் அப்படின்னா இந்த ஜோனுக்குலாம் எப்படிலாம் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 0.10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா லாட் சைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2370 வந்ததும் ஒரு 0.02 ஒரு ஆர்டர் எடுக்கணும். ஸோ அப்போ 2368 வரும்போது ஒரு 0.02. அப்புறம் 2366 வரையும் நீங்கள் ஒரு 0.02 எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி 2364 வரும்போது 62. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ ரஷ் பண்ணாமல், ஸோ உதாரணத்துக்கு இப்போ 2370 பை எடுக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம், பட் லாஸஸில் போகும். ஸோ கேபிட்டல் நிறையா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2372 பை எடுத்துகிட்டு விட்டுடலாம். இல்லை நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும், நல்லாவே ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இந்த லேயர், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து லேயர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ போஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து விரைவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ட்ரி ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2372 அது ஒரு பாத்வேவாக நான் போட்டு காமிக்கும்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகி இங்கே வந்ததும் ஒரு பை எடுக்கலாம். மார்க்கெட் மேலே போய் இங்கே ரீடெஸ்ட் பண்ணி ஒரு ஹை போகும். ஸோ இன்னொரு ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி இங்கேயும் ஃபால் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே ஃபால் ஆகி அகெயின் ஒரு ஹை ஆகலாம். ஸோ வந்து ரெண்டாவது ப்ரொஜெக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மொதல் ப்ரொஜெக்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ப்ரொஜெக்ஷன் வந்து லேயர் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்தோ டிரான்ஸ்பரன்சியை நம்ம வந்து குறைச்சிடுறோம். ஸோ ஓவராலாக எங்கே பை எடுக்கணும் அப்படின்னா 2370 2360 வரைக்கும் நம்ம வந்து பை எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2349, டார்கெட் ப்ரைஸ் சொன்னது 2398. ஸோ அடுத்த டார்கெட் ப்ரைஸ் 2431. இப்போ ஓவராலாக என்ன ரீசன் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்தாச்சு. ஸோ சார்ட் பேட்டர்ன்லாம் பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளியரான ஒரு பேட்டர்னே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேலி, ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் மாதிரி தெரியுது, பட் வந்து அது கிளியராக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். ஒரு மெயினாக இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த பேட்டர்ன் தான் இருக்குது, பட் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இப்போது டெக்னிக்கலாக என்ன ரீசன்னால் மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, எங்கே பை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டலாக என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம வந்து பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வார் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பூம் ஆகி $2400 மேலே போயிடும். அதாவது வார் டிக்ளேர் ஆகலை, அமைதியான சூழ்நிலையில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும். சைட்வேஸ். ஸோ வார்லே சீஸ்ஃபயர் குண்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 2500 போயிடும். இப்போ அந்த வார் எதுவுமே நார்மலாக போயிட்டுருக்கு, சைட்வேஸில் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி மார்க்கெட் 2370 60 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே எங்கேயும் போயிட்டு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன், வார் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும், சைட்வேஸ் டிக்ளைன் ஆகலை அப்படின்னா சைட்வேஸில் இருக்கும். அப்கமிங் நியூஸஸ், அதாவது நியூஸஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நியூஸஸ் செய்யலைன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் பார்க்கணும். நமக்கு வர்ற நியூஸஸ் வந்து DXY ஸ்ட்ராங் ஆகிச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஒரு ஃபால் ஆகும்.
ப்ரொஜெக்ஷன் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி. ஸோ நமக்கு வந்து ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் நியூஸ் இருக்குது. அப்புறம் வந்து டியூரபிள் குட்ஸ் கேரியர் இருக்குது. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த நியூஸஸ்லாம் வார் வராத பட்சத்தில் இது நமக்கு டிஎக்ஸி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஃபால் ஆகி ஒரு 2200 2300 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நான் ப்ரெடிக்ட். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நியூஸ் பேசிஸில் இது வந்து வரும். ஸோ அதனால் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கோல்டு பொறுத்தளவு ஃபண்டமெண்டலாக மூமெண்ட். ஸோ வார் வந்துச்சு அப்படின்னா மேலே போகும், இல்லை அப்படின்னா சைட்வேஸில் இருக்கும். நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகி போகிறது வாசிப்பு. ஏன்னா அந்த நியூஸில் வந்து மேலே போகிறதுக்கும் தெரியுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது அந்த டைம் பீங்கில் நமக்கு வந்து தெரியும். இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து மெயினாக இதை நம்ம டிஎக்ஸை கூட ரிலேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கோல்டு வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும் சொல்லியிருக்கோம். அப்போ டிஎக்ஸ் என்ன ஆகணும், டிஎக்ஸ் வந்து அப்புறம் புல்லிஷ் ஆகிட்டு ஒரு ஃபால் ஆகணும். ஸோ அது டிஎக்ஸில் நடந்திருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு ஹையாக இருக்குது. இதோட முதல் சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்க இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதோட சப்போர்ட் பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 107. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா சப்போர்ட் ஜோன் பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது. சப்போர்ட் வந்து இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா 104. ஸோ இப்போ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கா மார்க்கெட். ஸோ ஒரு பிரேக் கொடுத்ததுனால இங்கே ஒரு பிரேக், மைனர் பிரேக் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு மைனர் பிரேக். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு பார்த்து மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். அப்போது டிஎக்ஸி மேலே போகும்போது கோல்டன் ஆகும். நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி 2370 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். ஸோ இந்த 107 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். டபுள் டாப் ஃபார்ம் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் ஒபே பண்ணும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து ஷார்ட் ஆயிரும். இங்கேருந்து இந்த ஜோன் வரையுமே உங்களுக்கு ஷார்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் டிஎக்ஸி இதையும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி இங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு அப்படியே மேலே போய் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோல்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு டிஎக்ஸை வந்து ரிலேட் பண்ணி பார்க்கும்போது வர்ற பாசிபிலிட்டிஸ். அண்ட் தென் இந்த அனலைசிஸ் ப்ளஸ் இந்த ப்ரொஜெக்ஷனோட சிக்னல்ஸ் ட்ரேடிங்ஸ் எல்லாமே நம்மளோட விஐபி சேனலில் கிடைக்கும். அகெயின் சொல்கிறேன், டெலகிராமில் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சர்வீசஸ் கிடச்சிரும். அண்ட் தென் உங்களுக்கு எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அனலைசிஸ் அந்த அடுத்த ஒரு அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.